சோதரம் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொடர்பு கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்த நல் சிலாக்கியதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துவாங்க. நாம் நிறுவனமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வழிந்ததற்காக தேவனுக்கு இன்னும் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இறைவனுடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறபடினால் தேவனுடைய சன்னிதானத்திலே அதை வாசித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு எதற்காக என்றால் பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு, அதாவது அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவ சன்னிதானத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவுளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அசுத்தத்திற்காக நம்மை தேவன் அழைக்கவில்லை, பரிசுத்தமாய் இருப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னை போல பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இறைவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் பரிசுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய செவித்தன்மையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களிலே மூச்சு விடுறது எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் பரிசுத்தமாக இருந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் கர்த்தரை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர்கள் தன் மனது போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து அவர்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் விதமாக கர்த்தரை துதிக்கிறதில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதில்லை, கர்த்தரை குறித்தான காரியங்கள் கவலைப்படுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டுகிறேன் என்று சொல்லுவார்கள். நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொல்லலாம். ஆயுதமாக ஆராதனையில போய் ஆடி பாடி பலவிதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசுநாதரும் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லி இருக்கிறதை நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிங்க, எடுத்தவங்க 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்படி என்றால் நம்முடைய இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எந்த தேவனை தரிசிப்பார்கள் என்றால் பரிசுத்தமா இருக்கிற பரலோக தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவுளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். நம்முடைய அருமாண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இருதயமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். இருதயமானது பலவிதமான லௌகீக கவலைகளினாலும் பெருந்திண்டியினாலும் விதமாக பல பாரங்களினாலும் உலக பிரகாரமான கவலைகளினாலும் விதமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
கர்த்தராகிய இயேசுநாதர் சொல்லும் பொழுது ஒரு இருதயத்தினுடைய நிறைவு அவனுடைய இருதயத்துல என்ன நிறைந்திருக்கிறதோ அதுதான் அவனுடைய வாய் பேசும் என்று சொல்லி நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கணும். அவருடைய இருதயத்தின் நிறைவு என்ன இருக்கிறது, இருதயத்துல என்ன நிறைந்திருக்கிறோ அது வெளியே வரும். பானையில என்ன நிறைந்து வைச்சிருக்கிறோமோ அது வெளியே வரும். அதே போல நம்ம இருதயத்துல நல்ல காரியங்களை நாம் நிறைத்து வைத்திருப்போமானால் அது வெளியே வரும். அது அநேருக்கு பிரயோஜனமா இருக்கும், இல்லை என்றால் அநேருக்கு சாபமா இருக்கும். என்றால் நல்ல காரியங்கள் உள்ளே இருந்து வெளியே வந்தால் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆனால் நல்ல காரியங்கள் அல்லாமல் பொல்லாத தீய காரியங்கள் அவனுடைய இதயத்தில் இருந்து வெளியே வந்தால் அது அநேகருக்கு சாபமாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இருதயமானது எப்பொழுதும் பரிசுத்தையே நாட வேண்டும், தேட வேண்டும். இருதயம் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை வாஞ்சித்து தேடி அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். அதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதர் சொல்லும் பொழுது அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதமாக 12:34 வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க ஆய்விதமாக நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்படி என்றால் பொல்லாத இருதயமானது பொல்லாத காரியங்களையும் பொல்லாத கிரியைகளையும் செய்கிறபடினாலே நலமான காரியங்களை பேச முடியாது என்று சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். மேலே நவதமாக வாசிக்கும் பொழுது விதமா சொல்லும் பொழுது மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் என்று சொல்லுகிறார். மரமானதன் கனியினாலே அறியப்படும். அதுபோல் மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டதாக இருக்கும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு சோத்திரம் சொல்வது. அதே போல விதமாக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயமானது நல்ல இருதயமாக நல்ல இருதயத்தில் நல்ல காரியங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத காரியங்களையும் இருதயத்தை வைப்போமானால் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளை, அதாவது விரியன் பாம்பானது அது ஒரு கொடிய விஷம் உடையது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா பாம்பு போலதான் அது சாதுவாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கும். விரியன் பாம்பு பார்க்க ரொம்ப சாதுவா இருக்கும். எல்லா பாம்பை விட இந்த நாகப்பாம்புன்னு சொல்றோமே அதை விட இது ரொம்ப சாஃப்டா சாதுவா தெரியும். ஆனா போட்டுச்சுன்னா கண் இமைக்கும் நேரத்துக்குள்ளாக போட்டுட்டு தலையை எடுத்துரும். அவ்வளவு ஸ்பீடா போடும். அது போட்டுருச்சு அப்படின்னா அந்த விரியன் பாம்பு ஒரு மனுஷனை தீண்டிடுச்சுன்னா என்ன செய்யும்? உடல் வீங்கும் இது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கொடிய விஷமுடையதான். அப்படி என்றால் அவனுக்கு மனுஷனை விதமாக பிழைக்க விடாதபடி அவன் விஷத்தை அவன் மனுஷனுக்குள் செலுத்தி விடும் என்று சொல்லி பார்க்க. எதிரிகளே மேல விஷத்தை அவ்வளவு தீவிரமாக செலுத்தும். அப்படி என்றால் உள்ளே விஷத்தன்மையான காரியங்கள், விஷத்தன்மையான எண்ணங்கள், விஷத்தன்மையான காரியங்கள் இருக்கிறதை அவைகளை நாம் அகற்றி கொள்ள வேண்டும். அநேக மனிதர்கள் தங்களுடைய இருதயத்திலே பொல்லாத காரியங்களை வைத்திருக்கிறார்கள். வசனம் 36 வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன். வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படும், அல்லது வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவா என்று சொல்லுகிறதை பாருங்கள். அதனால் வீணான மனுஷர்களே, விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லி கர்த்தர் கொஞ்சம் கடினமாகத்தான் சொன்னாலும் அதுமாக அப்படிப்பட்ட தன்மைகள் நம்மிடத்துல காணப்படுமானால் அவைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த இறைவன் விரும்புவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கொடிய விஷமுடையது, கொடிய ஒரு பயங்கரமான விஷத்தன்மையுடையான பேச்சுக்கள், விஷத்தன்மையோடு பேசுகிற பேச்சுகள், விஷத்தன்மையால் நிறைந்திருக்கிற இருதய சுபாவங்கள், இவைகளை நாம் அகற்றி கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். புறாவை போல கவடமற்றவர்களா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயத்துல தேவ ஆவியானவருக்கு எப்பொழுது இடம் கொடுத்து வேத வசனத்தை தியானித்து நம்முடைய இருதயத்துல காணப்படுகிற அசூசியான எண்ணங்கள், சிந்தனைகள்,
தீமையான கிரியைகள் எல்லாவற்றையும் அப்பப்போ களைந்து அப்புறப்படுத்தி நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒரு வீடு இருக்குது என்றால் வீட்டில குடியிருக்கிறவர்கள் அந்த வீட்டில குடியிருக்கிறார்கள் என்றால் எப்படி அடையாளம் தெரியும் என்றால் வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கலாம், ஆனாலும் ஒட்டட அடையாதபடி அந்த வீட்டை நீட்டா சுத்தமா கூட்டி பெருக்கி கழுவி எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நாம் அதாவது நம்முடைய இருதயத்துல தேவ ஆவியானவர் வாசமா இருக்கணும். அந்த இருதயமானது அது ஒட்டடைனால் பலவிதமான நூலாம்படை போல பலவிதமான சிக்கலான கிரிகளோடு பலவிதமான எண்ணங்கள், பல அலசிப்பட்ட சிந்தனைகள், உலக பிரகாரமான பலவிதமான பொருள் ஆசைகள், கவலைகள், அப்படிப்பட்ட பெரும்பெரும் அது ஆசையில் பல காரியங்களை இச்சிக்கிற தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள இராதபடி நம்மை மிகவும் தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். அப்படி தூய்மையாக காத்துக்கொண்டு பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமா இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாம் உலகத்துல கடந்து வந்திருக்கிறோம். வாழலாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை விரிவாக்குங்க, என் தொழிலை ஆசிரியங்கன்னா ஆண்டவர் ஆசிரிக்க போறார். ஆனா நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய இருதயம் அசுத்தத்தால் நிறைந்திருக்குமானால் வாழ்க்கை அசுத்தமாக தான் இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாமே தவிர பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். எலிசா சுனேமியாளுடைய வீட்டுக்கு அடிக்கடி அவர் போய் வந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல விதமாக நாம் விதமாக 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல விதமாக கடைசியில நாம் வாசிக்கிறோம். அதாவது அடிக்கடி சுனேமியாருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அப்படி சுனேமியா வீட்டுக்கு போயிட்டு வந்த சுனேமியா என்ன செய்தார் என்றால் கணவனிடத்துல பேசுகிறார். அடிக்கடி நம்ம வீட்டுக்கு போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொன்னார். அதுதான் உண்மை. விதமாக அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தபடினால் அவருடைய நடக்கை காரியங்களை பார்த்து அவர்களை பரிசுத்தவான் என்று தீர்மானம் சாட்சி கொடுக்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். விதமாக அநேக இடங்களில விதமாக ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லி தவறான காரியங்களை நடப்பித்து விதமாக தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட்டு விதமா அசுத்தமான கிரிகளை அந்தரங்கமாய் செய்துவிட்டு பொல்லாத காரியங்களை செய்துவிட்டு வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இவர்களை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. தேவன் விரும்புகிறார். நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய நடக்கை வாழ்க்கை முறைகள் எல்லாம் பரிசுத்தமாக நாம் காண்பிக்க வேண்டுமானால் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை உள்ளே கொண்டு வந்து நம்ம இருதயத்துல காணப்படுகிற அசூசியான எண்ணங்கள், தீமைகள், தூசிகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நம்ம எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு மனிதனுக்குள் பிசாசு இருக்கிறான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பிசாசு அவனை விட்டு எங்க செய்யறான்? வனாந்திரத்துக்கு ஓடி விடுகிறான். கர்த்தர் அவனை துரத்து விடுகிறார். அந்த இருதயத்துல பிசாசு அவன் குடியிருந்தபடினாலே அந்த இருதயத்தை தேவன் என்ன செய்யறார்? கழுவுகிறார், சுத்திகரி தம்முடைய ரத்தத்தை கொண்டு கழுவி தண்ணீர் மூலிக்கிறார், சுத்திகரித்து பாவரிக்க வசனத்தை கொண்டு பாவரிக்கை செய்து வைத்து பரிசுத்தம் அடைந்து அவன் இப்பொழுது பரிசுத்தமாகிறான். பரிசுத்தம் அடைந்து தேவனோடு ஐக்கியப்படுகிறான். பரிசுத்தாவி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இருள் நிறைந்த அந்த இருதயத்திலே இப்பொழுது வெளிச்சம் உதிக்கிறது. வெளிச்சம் லைட்டு போட்டு வெளிச்சத்தை ஒதுக்குகிறது. இப்போ அந்த வீடு எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் அழகாக நேர்த்தியாக அதுவிதமாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணப்பட்டு அழகாக அது இருக்கிறது. மனுஷர் குடியிருக்க முடியாத தேவனே குடியிருக்க முடியாத ஒரு காரியங்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பிசாசானவன் ரொம்ப தூரம் போய் அலைந்து திரிந்து அவன் திரும்பி வந்து பார்ப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி அவன் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது சில இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி அது ஜோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வெறுமையாய் பரிசுத்த ஆவி அங்கே இல்லாதபடி அது வெறுமையா இருக்குமானால் அந்த பிசாசு என்ன செய்வான் என்றால் திரும்ப போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ளே புகுவான். உள்ளே புகுந்தால் அவனுடைய முன்னிலைமை அதாவது பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி முன்னிலை இந்த விடதை விட பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய நிலைமை கர்த்தருக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டுமா? முழுவதும் கர்த்தருக்கு ஒப்புடுக்க வேண்டும். அது பிசாசு போய் அலைந்து திரிந்து திரும்ப வருவான்.
வந்து பார்க்கும் பொழுது இங்கே தேவனை துதிக்கிற துதி ஆராதனை, இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிற துதி சத்தம் விதமாக நீதிமன்ற கூட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி இருக்கிறபடி அவ்விதமாக அந்த இருதயத்தில் எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு என்று சொல்லி இருக்கிற எப்பொழுதும் துதி ஸ்தோத்திர ஜப சத்தம் அந்த அந்த ஆலயத்துல அந்த இருதயத்துல இருந்து கொண்டே இருக்குமானால், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற தியானம் அங்கே இருக்குமானால், எப்பொழுதும் ஆண்டவரோடு இடைப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால் அவருடைய வாழ்க்கை மிகவும் தூய்மையாக இருக்கும். அவர்கள் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்படுகிறவர்கள் யார்? இவர்கள் கிறிஸ்தவர்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பர்னபா என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பர்னபாவை குறித்து வேதம் மிகவும் அழகாக அருமையாக சாட்சி கொடுக்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அவன் விதமாக நல்ல ஒரு மனிதன், தேவ மனிதனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நல்ல ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அந்த அவரோடு சேர்ந்து இருந்த பவுலும் விதமாக ஆவிக்குரிய இன்னும் வளர்ச்சி அடைந்த பொழுது அவர்களை குறித்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேர் வழங்கிட்டு என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. வசனம் 11ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசி. பர்னபாவை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமா இருந்தபடினாலே அநேக ஜனங்கள் எங்க வந்தார்கள்? கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சூசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அந்தியோகியாவிலே பவுலும் பர்னபாவும் போனார்கள். பர்னபா அவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இங்கே பர்னபா பவுலை கூட்டிக் கொண்டு அந்தியோகியாவில் ஏறக்குறைய 1 வருஷ காலமாக அவர்கள் அங்கே இருந்து கர்த்தரை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால்தான் அங்கே அவர்களுக்கு பேர் வந்தாயிட்டு. வாசிங்க தொடர்ந்து. 1 வருஷ காலமாக அவர்கள் இருந்து அநேக ஜனங்கள் உபதேசம் பண்ணினார்கள் கர்த்தரை குறித்து. முதலில் அந்தியோகியால கிறிஸ்தவர்கள் பெயர் சீசர்களுக்கு வழங்கிட்டு என்று சொல்லி பார்க்க இவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல பேசுகிறார்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், கிறிஸ்துவை போல இவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இவர்களுக்குள் நான் கிறிஸ்துவை நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி என்றால் நம்மை காண்கிறவர்கள், இயேசுநாதர் சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்படின்னா நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அப்படி கிறிஸ்துவை காணும் பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. பையன்டால் பர்னபாவை பார்த்த பொழுது அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனுமாக இருந்தபடினால் கர்த்தரிடம் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். அதனால் அப்படிப்பட்ட தேவ மனிதரோடு சேர்ந்து ஊழியம் செய்த பவுலுக்கும் அநேக பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தபடி அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினபடினால் கிறிஸ்துவனுடைய வசனத்தை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை குறித்து காரியங்களை குறித்து அநேக ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார்கள், திட்டமாய் போதித்தார்கள். அதனால் ஜனங்கள் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதல் அங்கே வழங்கிட்டு என்று நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவசனியானதுல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய உள்ளான காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வெளி தோற்றத்தையும் பார்க்கிறார். நம்முடைய அக தூய்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் தாம் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் விதமாக பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறத நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக. நான் அடைந்தாயிட்டால் முற்றிலும் தீரன் எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, நான் பரிசுத்தம் அடைவதற்காகவும் பரலோக தேவனை தரிசிப்பதற்காகவும் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வெளிப்பட்டு அந்த சாயலை அடைந்து கொள்வதற்காக நான் என்ன செய்ய எல்லாவற்றையும்
நஷ்டம் உண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்பொழுது நான் எதற்காக பிடிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அதை அடைந்து கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுமா, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி பவுல் என்ன சொல்கிறார்? ஆசையாய் தொடர்கிறேன். இந்த ஆசையாய் தொடரும் பொழுது நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக வாழ்வதற்கு, பூமியில கிறிஸ்துக்கு சாட்சியாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தமான காரியங்களை ஆசையாய் பரிசுத்தமா தொடர வேண்டும். அப்படி தொடரும் பொழுது பல இடர்கள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல நிந்தனைகள், பல பிரச்சனைகள், நல்லவன் என்று சொல்லுகிறவர்களும் கெட்டவன் என்று சொல்லுவார்கள். பல விதமான காரியங்கள், குற்றச்சாட்டுகள் உருவாகலாம். ஆனால் அவைகளை மீறி நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு ஆசையாய் தொடர வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மேல் ஆசை இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மேல் அதிக ஒரு தாகம் இருக்க வேண்டும். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தாகம், பரிசுத்த தாகம், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. அதனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்குமோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடங்கி, என்னுடைய ஆசையெல்லாம், என்னுடைய எல்லா ஆசையும் நான் பரிசுத்தமாக வாழ்வதற்காகத்தான். ஆண்டவர் வரும்பொழுது அவரை போல பரிசுத்தமாயிருந்து அவரோடு கூட நான் அவருடைய தேவ சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். அந்த பவுல் தான் எழுதுகிறார் தெசலோனிக்கேயரிலே, சகோதரரே, நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்துல எல்லாரும் மர்வமாக்கப்பட வேண்டிய கொரிந்தியர்ல சொல்லுகிறார். தெசலோனிக்கேயரில் என்ன சொல்லுகிறார்? மரித்தவர்கள் முதலாவது இருந்து பின் உயிரோடு நாம் அவரோடு கூட எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் கடந்து சென்று இவ்விதமாய் சதா காலம் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பெரிய பாக்கியத்தை அடைந்துவதற்காக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். நம்ம அழைத்த அழைப்பு மாறாதது. நம்ம அழைத்த அழைப்பு மிகவும் மேன்மையான ஒரு அழைப்பாக அவர் அழைத்து இருக்கிறதை பார்ப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அசுத்தத்திற்காக அல்ல. இந்த உலகத்துடைய காரியங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. உலகத்துடைய காரியங்களை இதுவாக அசை போட்டு அதை ருசித்து ரசித்து அதை அனுபவிச்சு அதெல்லாம் அனுபவிக்கணும், அதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக அல்ல. நாம் இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துடைய காரியங்கள் உலகத்தோடு கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் நாம் பரிசுத்தத்தை அடையும்படி, தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை அடையும்படி, அந்த சாயலாக இயேசு கிறிஸ்துடைய சாயலை அடையும்படி ஆசையாய் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அந்த ஆண்டவர் மேலுள்ள வாஞ்சையும் தாகும் ஆசையும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தம் அடைந்து தேவனோடு ஐக்கியப்பட முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. சகோதரரே, இப்பொழுது நான் பரிசுத்தமா இருக்கிறேன், பரிசுத்த ஆவி பெற்று இருக்கிறேன், நான் பரிசுத்த வசனத்தை கை கொள்றேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நான் இருக்கிற நிலைமையை குறித்து நான் மேன்மை பாராட்டி திருப்தி அடையாதபடி, அதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிற நிலையை இல்ல திருப்தி அடையாதபடி எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னான எல்லாவற்றையும் மறந்து எனக்கு முன்னா இருக்கிற இயேசுவை நோக்கி, முன்னானவர்களை நோக்கி, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புக்கு, பந்தய பொருளுக்காக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கு, எனக்கு ஒரு லக்கு இருக்குது. அந்த லக்கு என்ன தெரியுமா? இயேசுதான் அந்த லக்கு. இயேசுநாதருடைய சன்னிதானத்தில் கடந்து போக வேண்டும். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அங்கேயே போக வேண்டும். அதுதான் என்னுடைய லக்கு. என்னுடைய இலக்கு பூரா அதுதான். அதுக்கு இடையில வர்றதெல்லாம் பூசி தட்டி விடுத்து போய்கிட்டே இருப்பேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
தேவன் நம்மை அழைத்தது இந்த உலகத்துடைய காரியங்களை அனுபவித்து ரொம்ப திருப்தியா இருந்து சந்தோஷப்பட்டு மகிழ்வதற்காக அல்ல. நம்மை தேவன் அழைப்பு எதற்காக தெரியுமா? பரிசுத்தமா இருப்பதற்கு, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல எங்கே விதமாக பேதுரு ஒரு நீண்ட பிரசங்கம், ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்துல விதமாக பரிசுத்த ஆவியானவர் மத்தியில இறங்கி கிரியை செய்தபடினா அவர்கள் பிரமித்து ஒவ்வொரு விதமான காரியங்களை பேசி கொண்டிருந்த பொழுது பேதுருவானவர் எழுந்து ஒரு யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து விட்டு சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் இவ்விதமாக ஆலோசனை கொடுக்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. வாசிங்க வசனம் 38 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். பேதுரு அவர்களை நோக்கி அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை 37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாய் அழுதுமாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்ட பொழுது அவர் விதமாக ஆலோசனை கொடுக்கிறார். வாசிங்க 39. வாக்குத்தத்தமான உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்துல யாவருக்கும் உண்டாயிருக்கிறது சொல்லி நீ அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி அவர் என்ன சொல்லுகிறார்? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி அவர் சொல்லுகிறார், மாறுபாடான இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய வார்த்தை என்ன சொல்வது என்றால், மாறுபாடா இருக்கிற காரியங்களை கொண்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு நீங்கள் போவதற்கு, கர்த்தரோடு இசைவதற்கு, நீங்கள் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கு மாறுபாடா எது இருக்கிறதோ அதை விட்டு விலகுங்கள். நீங்கள் கர்த்தரோடு பரிசுத்தமா வாழ்வதற்கு எது உங்களுக்கு மாறுபாடா இருக்கிறதோ அதை விட்டு விலகுங்கள். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு மாறாதது. அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? எதற்காக அழைத்திருக்கிறார்? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் பரிசுத்த ஆகையால் நீங்கள் என்னை போல பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி லேவியராகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் மாறுபாடான காரியங்கள், மாறுபாடு என்ன சிந்தனைகள், பிசாசு பல விதமான காரியங்களை கொண்டு வருவான். வசனத்தை கொண்டு காமிச்சியா, இதை செஞ்சா என்ன, இப்படி செஞ்சா என்ன, இப்படி செஞ்சானா, இது செஞ்சா என்ன, தப்பா தத்துவம் எல்லாம் பேசுவான். அப்படிப்பட்ட மாறுபாடான காரியத்தை விட்டு விலக வேண்டும். பிசாசுடைய பொல்லாத தந்திர ஆலோசனைகள் விட்டு விலக வேண்டும். பிசாசுடைய பொல்லாத கிரியைகளுடைய ஆலோசனை விட்டு விலக வேண்டும். பிசாசுடைய பல விதமான உபாய தந்திரங்களால் போதிக்கிற நூதனமான காரியங்கள் விட்டு விலக வேண்டும். அப்படி விலகி நாம் தேவனுக்கு இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமா வாழுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா வாழுகிறவர்களுக்கு ஈஸி. வாழ தொடங்கும் பொழுது பல இடையூறுகள் மேல் இடையூறுகள் கொடுப்பான். வாழ்கிறவர்களுக்கு ஈஸியா இருந்தாலும் மேலும் மேலும் அவர்கள் பரிசுத்தமா வாழ்வதற்கு, பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைவதற்கு, மகிமை மேல் மகிமை அடைவதற்கு சாத்தான் நிறைய இடையூறுகளை போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் நம்ம இந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன செய்யறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது,
ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருவனே பெறுவான் என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிங்க. பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயசாலையில் ஓடுகிறவன் முதல்ல ஓடுறவன் தான் பந்தயத்தை பெற்றுவான். ஆனா இங்க அப்படி இல்லை. நாம் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனத்திரளான சாட்சிகளுமே சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எப்படி ஓடணுமா? நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட வேண்டும். அவசரப்பட்டு துரிதப்பட்டு ஓடி பந்தய பொருளை இழந்து போகாதபடி நாம் பொறுமையோடு ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும். அதாவது போட்டி வச்சிருக்கிற உடற்பயிற்சி பல விதமான பந்தயங்கள் வச்சிருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகம் மருந்து அருந்த மாட்டாங்க, போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, ஆகாரங்களும் ரொம்ப கட்டுப்பாடா சாப்பிடுவாங்க, தங்கள் உடம்ப ரொம்ப கவனமா பராமரிப்பாங்க. அப்படியெல்லாம் பராமரிச்சு அந்த பந்தயத்துல ஓடி பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். நாம் அப்படி அல்ல. தேவனாகி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் விதமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நாம் அதை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பாருங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அறிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி நாம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்கிறோம்? மிக கட்டுப்பாடோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பீடி குடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது, விசாரம் கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, விதமா கள்ளத்தனமான எந்த காரியம் செய்யக்கூடாது, கருத்துக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஒழுங்கா ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவர் என்னென்ன விரும்புகிற அவையெல்லாம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கர்த்தருக்காக காணப்பட வேண்டும். நாம் எதை செய்தால், நின்றால், நடந்தால், படுத்திருந்தால், உட்கார்ந்தால், எழுந்திருந்தால், எப்பொழுதும் கர்த்தரை குறித்த காரியங்களை குறித்து பேசி நம்முடைய மூச்சு, ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்திலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். உலகத்துடைய காரியங்கள் நம்மோடு ஒட்டக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நம்மை அழைத்தது அதற்காகத்தான். அசுத்தமா இருப்பதற்காக தண்ணி அடித்து ஜாலியா இருந்து ஃபங்க்ஷன் நடந்தோடனே தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு அங்க போற இடங்கள்ல பல விதமான காரியங்களை செய்துட்டு அப்படி அல்ல. அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். சிலர் சொல்லலாம், இல்லையா மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒருதான் மனுஷன் பிறக்கிறான், பிறக்கும்போது நல்லா ஜாலியா இருந்துட்டு போறதுக்கு இல்லாம இப்படியா கட்டுப்பாடு, தண்ணி அடிக்க மாட்டேங்கிறீங்க, வெடிச்சுட்டு பிடிக்க மாட்டேங்கிறீங்க, வெத்தலை பாக்கு போட மாட்டேங்கிறீங்க, ஆனா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, இந்த புகையில கூட இது பண்ண மாட்டேங்க, இந்த பாக்கு கூட வாயில போட மாட்டேங்கிறீங்க, ஆனா இதை செஞ்சானா அதை செஞ்சானா, அட நாங்க தான், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எங்க பக்கத்துல வந்து நில்லுங்கன்னா அது நிற்க மாட்டேங்கிறீங்க, இது என்னையா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கலாம். அவங்க சரி எங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வாங்கன்னு சொல்லலாம். அவங்கள திருப்திப்படுத்த அவங்களோட கூட சேர்ந்து நின்று நாம் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்காதபடி நாம் எப்பொழுதும் ஆண்டவர் முன்பாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்த அல்ல, நம்முடைய ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அவருடைய பாடுகளை தியானிப்போமானால் அது சொல்லி முடியாத அளவு இருக்கும். நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக அணுவா சித்திரவதைப்பட்டிருக்கிறார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் பெற்றிருக்கிறார்.
அந்த நன்றியுடனோடு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று பக்தன் கேட்கிறார். செலுத்த முடிய இடத்துல என்ன இருக்குது? செலுத்த முடிய இடத்துல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன செய்வேன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ளவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்குத்தான் தேவன் தரிசனம் ஆவார். பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்கு தேவன் வழிபாடு கொடுப்பார், காட்சி தரிசன சொப்பனங்களை கொடுப்பார். பரிசுத்தம் பரிசுத்தம் வாய் நிறைய பேசுகிறதில்ல, வாழ்க்கை நிறைய பேச வேண்டும். நிறையவருடைய வாய் பேசும், சிலருடைய வாழ்க்கை பேசும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாய் அல்ல, வாழ்க்கையே பேச வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்குது? பேச்சில பலத்திலையா? பலத்துல இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்துல இருக்குது. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, நாம் பரிசுத்தமா வாழ்கிற வாழ்க்கை அது பலத்துல இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையில இருக்குது. நான் பரிசுத்தவான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன், நான் இன்னைக்கு ஆராதனை செஞ்சேன், நான் யூடியூப்ல அதை போட்டேன், நான் இந்த இன்னாருக்கு இப்படி செஞ்சேன். பேச்சு அல்ல. தேவன் என்ன செய்யறாங்க? நீ செய்கிறதை செய், ஆனால் அந்தரங்கமாக செய், கர்த்தருக்காக எதையும் செய் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களை தான் தேவன் சந்திப்பார், அவர்கள்தான் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மோசேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். வனாந்தரத்தை அவர் விதமா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். இது என்ன அதிசயமா இருக்கிறது? முட்செடியானது எரிந்து போகவில்லை, ஆனாலும் தீ பற்றி எரிகிறதே என்று பார்க்கும்படி கிட்ட போகும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், மோசே கிட்ட வராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, நீ அங்கே நின்று உன் கால்களுக்கு பாதரட்சை கலற்றி போடு என்று சொல்லிவிட்டு அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு ஒருபாடு ஆண்டவர் அவரை குறித்து பேசி அவரிடத்தில் அநேக காரியங்களை சொல்லிவிட்ட ஒருபாடு அவர் சில வேலைகளை ஆண்டவரிடத்துல தவிர்த்தாலும், ஏனென்றால் தன்னுடைய உயிருக்கு பயந்து பார்வையிடத்துல மறுபடியும் போனா பார்வை ஏதாவது செய்து விடுவானோ என்று சொல்லி பயந்து அவர் தவிர்த்தாலும் கர்த்தர் அவர் மறுபடியும் பிடித்து விதமாக ஆரோன்னு போன துணையா வைத்துக்கோள் என்று சொல்லி அனுப்புகிறார். அனுப்பி போய் விதமாக அவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்து சீனாய் மலையில ஏறும் பொழுது அவருக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு தெரியுமா? பரிசுத்தத்து மேல. ஆண்டோரே, நம்மெல்லாம் ஆண்டோர் நேரடியெல்லாம் பார்க்கல, ஆண்டோட பிரசனத்தை அறியல, ஆனாலும் அவர் ஆண்டோடைய பிரசனத்துக்குள் பிரவேசித்து மகிமை அடைந்து அந்த ஆண்டோருடைய சாயலெல்லாம் கண்டார், ஒரு முகமுகமா பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதையும் தாண்டி அவருக்கு ஆண்டவர் அவர்கிட்ட உட்கார்ந்து அவர் முகம் கொடுத்து பேசணும், முகமுகமா பேசணும், நேரடியா நின்று உட்கார்ந்து பார்த்து பேசணும், ஆண்டவரை பார்க்க முழு சாயலையும் காணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. அப்படி என்றால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில எவ்வளோ ஒரு வாஞ்சையுடையவராக இருப்பார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்ல மோசே, என்னுடைய முகத்தை முக சாயலுக்கு அதாவது என்னுடைய முக சாயலை பார்த்துட்டு ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்க முடியாது. அதனால நீ அங்க நில்லு, நான் உன்னை மறைச்சிருப்பேன், நான் போவேன், போன பிறகு பின் சாயலை நீ பாரு, முக சாயலை நீ பார்க்க வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு ஆசை, முக சாயலை பார்க்கணும்னு ஆசை. ஆண்டவர் அனுமதிக்கல, பின் சாயலை தான் பார்த்தார். அவர் கடந்து போன அவர் பார்த்து விட்டு 40 நாள் ஆண்டவரோடு போதனை செய்து விட்டு அவர் கீழே இறங்கி வந்த பொழுது அவருடைய முகத்தை ஒருவரும் பார்க்க முடியவில்லை. காரணம், ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடி அவருடைய முக பிரகாசமா இருந்தது. அதனால் ஜனங்களை பார்க்கும் போது, அவர் மரண நாள் வரைக்கும் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் முக்காடிட்டு கொண்டுதான் பேசினார். ஒரு மனுஷனுடைய முகமே அவ்வளவு பிரகாசிக்குமானால் தேவனுடைய முகம் எவ்வளவு பிரகாசிக்கும்? அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை அப்பா பிதாவே என்றும் தேவனே என்றும்
நாம் இரட்சகரே என்றும் பலவிதமான காரியங்களை சொல்லி அழைத்து நாம் அவரோடு நெருங்கி அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள் கொடுத்து பரிசுத்த வசனத்தை நமக்குள் கொடுத்து நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்த சன்னிதானத்தில் நமக்கு தைரியமாய் கிருபாசனத்தில் கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நன்றி உணர்வுள்ள வாழ்வை முழுவதும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு பரிசுத்தமாக இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அசுத்தமா வாழ்வதற்காக இந்த உலகத்தில் அழைக்கவில்லை. தேவன் நம்மை அழைத்தது பரிசுத்தமா வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அதனால நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்தமான சாட்சியா வாழ்ந்து பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்பட நாம் காத்திருப்போம். பரிசுத்த தேவன் நம்மை பரிசுத்தமா வாழ விரும்புகிறார். அப்படியே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவள் வரியை காய்த்து விடுவோம். கத்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பராக மறுபடியும் காத்து ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையில் மனது கொண்டு யாராவது ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.